ஏக்கர். கேந்திர வித்யாலயா அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல் வந்து சவுத் சென்னையில் இருக்குது, நார்த் சென்னையில் இல்லை. அது கொண்டு வரதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த இடத்த பார்த்தாங்க. அந்த 6 ஏக்கர் சுத்தம் பண்ணாங்க. சரிங்களா? அங்கே வந்து பள்ளியை தொடங்க அனுமதி அப்படின்னு கலாநிதி வீராசாமி தெரிவிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது மாலை முரசில் பேப்பரில் 2023 பிப்ரவரி மாதம் போய் பூஜையும் போட்டார். அந்த பூஜை போட்ட கல் உதயநிதி கல் உங்களுக்கு கல் கேந்திர வித்யாலயா போட்ட கல். ஆனா அங்க புல்லுதான் மோச்சிருக்கு, கல் இங்க இருக்கு. அதனால இந்த கலாநிதி வீராசாமிய நம்ம விரட்டி அடிக்கிறது. இவரு கல்ல மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கல்ல எடுத்து உதயநிதி மருத்துவமனை வரல, உதயநிதி தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறாரு. எய்ட்ஸ் மருத்துவமனை வரல, இதான் செங்கல் என்றாரு. ஆனா அது மாதிரி இங்க கவுன்சிலர் அந்த செங்கல்ல காமிச்சு கேந்திரா வித்யாலயா எங்க அப்படின்னு கேட்டார். இதே நான் கேட்கிறேன், இந்த கவுன்சிலர் சமுதாய கூட வர இடத்துல ஒரு பாயடைஞ்ச லெட்டின் இருந்தது, பாத்ரூம் இருந்தது, அதை இடிக்கிறது நாங்க தீர்மானம் வச்சோம். இவர் என்ன பண்ணாரு, அவசர அவசரமா அவரு கொடுக்குற ஆளுங்களை வச்சு அந்த கல்லு, அந்த ஜன்னலு, அந்த கதவு மாநகராட்சி சொத்து கம்பி 20 mm கம்பி எல்லாம் திருடி ஏற்று போய் வித்துட்டாரு. அவர் மேல காவல்துறையில சிஎஸ்ஆர்ல அவர் பேர் இருக்குது. இதுதான் இந்த வார்டினுடைய கவுன்சிலருடைய நிலைமை. அவங்க சொல்றது தயவு செய்து நம்பாதீங்க. திமுக ஆட்சி நடக்குது. சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மண்டல குழு தலைவர் தனியரசு நானு, தெரியுங்களா? தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின், நாங்க நினைச்சாதான் வேலைகளை நடைபெறும். புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒரு வார்டுல அதிமுக கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு நாங்க போய் வேலை செஞ்சா தடுக்கிறாரு. அன்னைக்கு கார்கில் நகருக்கு வந்த மெட்ரோ வாட்டர் கூப்பிட்டு வந்தேன். 4-5 தெருவுக்கு தண்ணி இல்லைன்னாங்க. தண்ணி போறதுக்கு வந்தா மெட்ரோ வாட்டர் மிரட்டுறாரு கவுன்சிலர். நான் கூப்பிட்டா வர மாட்டேன், சேர்மன் கூப்பிட்டா வருவேன்னு சொல்லிட்டு இந்த வார்டுல ஏத்திக்க போட்டியா அந்த கவுன்சிலர் செய்யறாரு. தயவு செய்து அவங்க பேச்சுல நம்பாம அதிகப்படியான வாக்குகள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்தால் வெற்றி பெறுவோம்.